உங்கள் லைஃப்பில் இந்த ஒரு படம் பார்த்து நான் இந்த விஷயம் கற்றுக்கிட்டேன், மோட்டிவேட்டாக எடுத்து நான் என் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணேன் அப்படின்னா அது என்ன படம், என்ன ரீசன்? டான் தான் மோட்டிவேட் பண்ணுச்சு. டான் வந்து அன்பே சிவம். அவதார் வந்து ரொம்ப எனக்கு டச்சிங்கான மூவியாக இருந்துச்சு. சூரரை போட்டு இப்போ நீங்கள் அத்லெட்டிக்னு வேறு சொல்கிறீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட அத்லெட்டிக் ஹெல்ப் பண்ண மாதிரி எதுவும் மூவி இருக்கா? அத்லெட்டிக்ஸ் ஹெல்ப் பண்ண மாதிரி மூவிஸ் எதுவும் நான் இது பண்ணது இல்லை. அவரை மாதிரி தான் நானும் கடவுள் நீங்களும் கடவுள் தான். ஓ நானும் கடவுள். ஆமாம், எல்லாருமே கடவுள். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் ஸ்டார்டம். பொதுவாகவே சினிமான்றது 2 மணி நேரத்தில் நம்மளை அர்ப்பணிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் நம்ம ஏதாச்சும் கற்றுக்கணும், நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் ஒன்று மாறணுன்றது எல்லாருக்குமே உள்ள ஒரு தாட். அப்படி நம்ம மக்கள் வந்து எந்த படத்தை பார்த்து மோட்டிவேட் ஆகி அவங்க லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்திருக்கு, அது என்ன படம், எதனால மாறினாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம். வாங்க போகலாம். உங்கள் லைஃப்பில் இந்த ஒரு படம் பார்த்து உங்கள் லைஃப்பில் அட இருங்கம்மா நீங்கள் வேற உங்கள் லைஃப்பில் இந்த ஒரு படம் பார்த்து நான் இந்த விஷயம் கற்றுக்கிட்டேன், மோட்டிவேட்டாக எடுத்து நான் என் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணேன் அப்படின்னா அது என்ன படம், என்ன ரீசன்? அத்லெட்டிக்ஸ் ஹெல்ப் பண்ண மாதிரி மூவிஸ் எதுவும் நான் இது பண்ணது இல்லை. ஈட்டி இருந்துச்சு, அழகிய தமிழ் இருந்துச்சு, ஆனால் அந்த அளவு மோட்டிவேட் பண்ணல. பட் விளையாடுறது உண்டு, அந்த அளவுக்கு இது இல்லை. டு பி ஹானஸ்ட், ஐ வாட்ச் மோர் இங்கிலீஷ் மூவிஸ். இங்கிலீஷ் மூவி, தமிழ்லாம் கிடையாது. இல்லை, கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நிறைய இருக்கும். ஸோ த்ரில்லிங்காக இருக்கும். எனக்கு பேசிக்காகவே படம்னா பேசிக்காக எனக்கு எல்லா படமுமே பிடிக்கும். நான் வந்து பெரிய ஒரு கமல்ஹாசன் சாரோட ஃபேன். கமல்ஹாசன் சார். ஸோ எனக்கு வந்து மோட்டிவேட் ஆன அந்த மாதிரியே நிறைய படம் இருக்குது. பட் ஆனால் பேசிக்காக லைஃப் சேஞ்சிங் அப்படின்னா எனக்கு வந்து அன்பே சிவம். அதில் வர அந்த டைலாக், அந்த மனசு தான் சார், அந்த மனசு தான் கடவுள். மோட்டிவேஷன்லாம் கிடையாது. லவ் டுடே பார்க்குறப்போ ஸோ அந்த மூவியில் ஸோ பிரதீப் ரங்கநாதன் எப்படி என்ன ஒரு தப்பான ஒரு அலிகேஷன் வச்சாலும் அவங்க பிலீவ் பண்ணாங்க ஹீரோயின் மேலே. ஸோ அந்த மாதிரி ஒரு பிலீஃப் இருக்கணும். நான் நம்புகிறேன். சூரரை போட்டு அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் அதுக்கான இது எஃபர்ட் இருக்குது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணால் இது சக்ஸஸ் இருக்குது. ஷார்ட் கட்ஸ் எதுவும் எடுக்காமல் இருந்தால். நான் வந்து லைஃப்பில் முன்னேறி அந்த மாதிரி போய் கேட்டா இருக்க பசங்களே ஆல்ரெடி லவ்வில் நாசமாக போய் கிடக்குறானுங்க. திரும்ப லவ் டுடே பார்த்து தப்பே பண்ணாலும் லவ் பண்ணுங்கிறீங்க, எப்படி? தப்பு பண்ணால் இல்லை, தப்பு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும்னு சொல்ல. தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்படியே பண்ணியிருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நான் சொன்னது நீங்கள் சொல்கிறது ஒன்று தானே. டான் தான் மோட்டிவேட் பண்ணுச்சு. டான் என்ஜாய் பண்ணிட்டே படிக்கணும், ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்க கூடாது, டீச்சர்ஸோட ஃபன் பண்ணுறது அதெல்லாம் இன்ஸ்பயர் ஆச்சு. ஸ்கூலில் கூட ஃபன் பண்ணிட்டு தான் ஜாலியாக தான் இருக்கும் ஸ்கூல் லைஃப். அவதார் வந்து ரொம்ப எனக்கு டச்சிங்கான மூவியாக இருந்துச்சு. நாட் அ வெரி லேட்டஸ்ட் மூவி, பட் ஐ திங்க் இட் மேட் அன் இம்பேக்ட். ஏன் அப்படி பார்த்தோன்னா அதில் ஒரு மைண்ட் கேம் ஷோ பண்ணியிருப்பாங்க. அந்த படம் இல்லாமல் வேற எந்த படம் வந்து உங்களை டவுன் ஆக்கியிருக்கு, டவுன்ஃபால் ஆக்கியிருக்கு, ஏதாச்சும் ஒரு ஃபீல் பண்ண வச்சு? சீதாராமன். சீதாராமன். ஆனால் அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு, டச்சிங்காக இருந்தது. ஸோ அதனால் அது எனக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ண வச்சு. ரொம்ப ஃபீல் பண்ண வச்சு. இப்போ ஸ்கூல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க? நான் முடிச்சிட்டேன். முடிச்சிங்க, 12th முடிச்சிருக்கீங்களா? காலேஜ் என்ட்ரன்ஸ் எழுதியிருக்கேன், கவுன்சிலிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கவுன்சிலிங் என்ன மார்க்கு? 411 500. ஸோ அதனால தான் உங்கள் வீட்டில் வந்து இதை ஸ்போர்ட்ஸ் போக வேண்டான்ட்டாங்களா? நான் போவேன்னு சொல்லி 2 வருஷம் ஆகுதுங்க. 2 வருஷம் 10th முடிவு பண்ணிட்டாங்க, வேணாம் நம்ம பொண்ணு ஃபெயிலாக போயிடுவா 12th அப்படின்னு. நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லாம் நல்ல மார்க் வாங்கிட்டு செகண்ட் குறைஞ்சிட்டேன். அதனால வீட்டில் வேணாம் நீ ஃபோக்கஸ் பண்ணு 12th and 10th. நினைக்க மாட்டேனே, தோணல, எனக்கா தோணணும்ல. அப்ப தோண வேண்டியதானே, தோணா தானே சொல்ல முடியும். நானா தோண முடியும், யோசிக்க முடியும். தோண வையி, அது எப்படி, அது நடக்கட்டும், அதுவா நடக்கும் ஒரு நாள். அதாவது நம்ம வந்து ஒரு மைண்டில் வந்து எப்படி நம்மளால் ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும்னு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி பிக் லெசன்ஸ். நம்ம மைண்ட் இஸ் ஆர் பிக்கஸ்ட் அசெட். நம்ம மைண்டு தான் நம்மளோட பிக்கஸ்ட் அசெட். நம்ம மைண்டு தான் நம்மளோட பிக்கஸ்ட் லயபிலிட்டி கூட. நம்மளோட பெரிய வரமும் அதான், பெரிய சாபமும் அதான். ஸோ மைண்டு நம்ம கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா அதுதான் இருக்கிறதுலே பெரிய வரம். அதோட கண்ட்ரோல் நம்ம போயிட்டோம்னா அதுதான் இருக்கிறதுலே பெரிய சாபம். ஒருத்தரோட வாழ்க்கை வந்து எப்படி மாறும், ஆனால் எப்படி அது வந்து அவர் எப்படி இருப்பார் ஸ்டார்டிங்கில், அவரால் கடைசியில் எப்படி இருப்பாருன்றதுக்கு வந்து அவர் வாழ்க்கையே வந்து ஒரு இது சர்க்கிளாக இருக்கும். ஆனால் அப்போவுமே அவர் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருப்பார் இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நான் எப்போவுமே இருக்கு. திரும்ப கண்டினியூ பண்ணுவீங்களா உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஜேர்னியை? டெஃபினெட்லி. அப்போ உங்கள் வீட்டில் இது பண்ணாங்கன்னா, அகைன்ஸ்டாக நின்னாங்கன்னா? நிற்க மாட்டாங்க. நான் இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்படின்னு நம்புவீங்க?
இல்லை ஆக்சுவலி என்னோட காலேஜில் நிறைய ஸ்போர்ட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க போகிற காலேஜ். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. காலேஜில் பண்ணுவாங்க, வீட்டில் பண்ண மாட்டாங்களே? அதானே. அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஓகே சார், நாங்கள் 12th முடிச்சுட்டு 10th and 12th பிஸியாக இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும், அவ்வளோதான். எங்கள் அப்பா அதான் சொன்னார். படிச்சிங்களா? இல்லை. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? நீங்க படிச்சீங்களா? இல்ல இல்ல, ஓரளவு. நீங்க ஓரளவு, நான் ஒரு நாள், அவ்வளவுதான். எக்ஸாமுக்கு மட்டும் படிச்சேன், அவ்வளவுதான். வெரி குட். நான் வந்து மார்க் கூட எடுத்திருக்கேங்க, எனக்கு பெருமையா இருக்கு. எவ்வளோ மார்க்? 480. 10th-ல. ஓ 10th-ல நான் அவளை எடுத்திருந்தேன்னா நான் தான் ஏரியா டாப்ல நின்றுப்பேன். இப்போ ஏதோ 12th-ல தான் 480. 10th-ல வந்து 390. உங்க லைஃப்ல லவ் ஸ்டோரி எல்லாம் எதுவும் இருக்கா? இல்ல ப்ரோ. லவ் ஸ்டோரி இல்லாமலே அதை பார்த்து ஃபீல் ஆகுங்களா? என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. ஸோ கமலஹாசன் சாரோட ஃபேனுங்கிறப்போ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா? அவரை மாதிரி தான் நானும் கடவுள், நீங்களும் கடவுள். நானும் கடவுள். ஆமா, எல்லாருமே கடவுள். நான் வந்து எந்த கடவுள் அதான் தெரியலையா? பின்னாடி சக்கரம்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் என்னங்க கடவுள்லாம் அப்படிலாம் தெரியணுங்க? இல்ல இல்ல, அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து கடவுள். ஸோ கடவுள் ஏதோ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து எழுதி வர டீச்சரை பேசி விசார் பண்ணி அப்படிதான் பண்ணுது. டீச்சர் சொல்லி கொடுத்தனால அவ்வளோ மார்க், இல்லாட்டி ஃபெயிலு. இப்போல்லாம் 300 மேலே 400 கீழே வாங்கினாலும் திட்டுறாங்க வீட்டில். காலேஜஸ் அவைலபிளாக இருக்காது. ஸோ அதனால வந்து திரும்ப நீங்கள் காலேஜ் போய் உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. டெஃபினெட்லி. எந்த மாற்றமும் கிடையாது. உங்கள் வீட்டு பேச்செல்லாம் கேட்க மாட்டீங்க. இப்போவே கேட்கறது இல்லை, அது தெரியும். சரி, ஓகே. நீங்கள் அந்த படம் இல்லாமல் அது ஓகே, உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மூவியாக இருந்தது, மோட்டிவேஷனல் ஆன மாதிரி? மோட்டிவேஷன்லாம் எனக்கு எதிர்நீச்சல் மூவி. எதிர்நீச்சல் எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க அந்த படத்தை? அந்த படத்தை நிறைய வாட்டி பார்த்துருப்பேன், கவுண்ட்லெஸ் டைம்ஸ். பார்த்தீங்களே, என்ன சைன் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? ஸோ தட்ஸ் மை லெசன் ஃப்ரம் தட். ஸோ வந்து அவதார் படம் பார்த்துட்டு மூளை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம்னு கற்றுக்கிட்டீங்க. அப்சல்யூட்லி. பொம்பளை உசேன் போல்ட்டா வாங்க. ரன்னிங் வந்து அவ்வளோ நீங்க தானே சொன்னீங்க அத்லெட்டிக் ஓடுவேன்னு. ஓடுவேன், பட் செகண்ட் ஆர் தேர்ட் நாய் துரத்துனா மட்டும் ஓடுவீங்க. உரட்ட வர்ற அளவுக்கு போயிட்டாங்கள ஐயா. அந்த மாதிரியா? நான் ஆக்சுவலி நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். நான் அதில் ஜெயிக்கிறேனோ தோக்குறேனோ அப்படிலாம் கிடையாது. நான் எல்லாத்துக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஆனால் நிறைய வாட்டி ஜெயிக்கவும் செஞ்சிருக்கேன். ஸோ அதுவுமே எதுல ஜெயிச்சிருக்கீங்க? நான் கேட்கறது அதாங்க. எனக்கு சுத்தமாக வந்து மேக்ஸே வராது. நான் வந்து ஒரு எங்கள் காலேஜில் வந்து மேக்ஸ் குவிஸ் ஒன்று நடத்தாங்க, எங்கள் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தே. நான் வந்து ஓகே மேக்ஸே வராமல் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்களா? நான் வந்து என்னன்னா, அது மெயின் காரணமே ஒரு கெமிஸ்ட்ரி டெஸ்ட் இருந்துச்சு எங்களுக்கு அன்றைக்கி. நான் அதை கட் அடிக்கலாம் தான் போனேன். அட் சேம் டைம் நான் எல்லாமே கலந்துக்கவும் செய்வேன். ஸோ அப்போ அந்த மேக்ஸ் குவிஸில் செய்யும் போது செகண்ட் ஆர் தேர்ட் பிளேஸ் தான். ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் போகிறது நான் ஸ்குவாஷ் தான். ஃபர்ஸ்டெல்லாம் நமக்கு வேணாங்க, மூணாவதுக்கும் ஒரே மெடல் தான் சைஸு. போதும், போட்டோல போதும். ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், அதுக்கு தானே நம்பர்ஸ் வச்சிருக்காங்க. நமக்கு தேவை நியூஸ் பேப்பரில் ஒரு மூலையில் வந்துட்டா போதும். அந்த அளவுக்கு போகணும்ல. நான் ஸ்குவாஷில் ரீச் பண்ணலான் இருக்கேன். பண்ணிடுவீங்க? ஓகே, கண்டிப்பாக பண்ணுறீங்க. நான் எடுத்து ஸ்டோரி போடுறேன். எனக்கு வந்து பசில் ரிடில்ஸ் இருந்தது, எனக்கு பேசிக்காக பிடிக்கும். அண்ட் ரொம்ப நான் வந்து 10th 12th பயோமேக்ஸ் படிச்சதுனால அந்த மேக்ஸ் தான் இருந்துச்சு, ஜென்ரல் மேக்ஸ். சரி சும்மா அட்டன் பண்ணுவோமேன்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு அட்டன் பண்ணோம். திடீர்னு ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு வருது, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வர்ணிகா ஸ்ரீரான்ட்டு. என்னால் நம்பவே முடியல. நான் குதிக்கிறேன் வீட்டில் உட்காந்து, எப்படி எனக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு. அது எப்படி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், ஆனால் நான் வந்து அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு போனேன். ஸோ அதெல்லாம் ஏங்க ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு போய் ஜெயிச்சா என்னங்க அது? இல்லை, ஆனாலுமே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா, நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் பண்ணணுன்ட்டு. ஸோ அதனால் நான் இப்போ ஆங்கர்னு என்னை நம்புற மாதிரி நீங்கள் வந்து உங்களை நம்புறீங்க, அந்த மாதிரி தான் கலாய்க்கிறீங்க. நான் சொன்னா இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லணும். இல்லை அப்படிலாம் கிடையாது, சும்மா சொல்லுங்கள். ஒரு கடவுளை கலாய்க்காதீங்க. சரி சரி, கடவுள் இன்னொரு கடவுளை கலாய்க்கணும். கடவுள் இல்லை, நான் எதுவும் பேச விரும்பலை.